ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் சோர்வை போக்கி உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்குது. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலம் என்னை உற்சாகப்படுத்தும் அனைத்து சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. ஒன்றும் இல்லை, குடிங்க. மூச்சு அடைக்குது, தண்ணி குடிங்க, சரியாயிரும். பதட்டம்லாம் வேண்டாம். குடிங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? அன்னைக்கு பின்னாடியே ஒரு மாதிரி பார்த்தாரு, இன்னைக்கு பார்க்காம போறாரு. வேற ஏதோ நம்ம கிட்ட கேட்க வராரோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஆமால, அன்னைக்கு எதுக்கோ கூப்பிட்டாரு. சே, நிறைய தப்பானவங்களை பார்த்து பார்த்து இவர் என்ன சொல்ல வந்தானே நான் கேட்காம போயிட்டேன். சே, எல்லாரையும் தப்பா நினைக்க வேண்டியிருக்கு. சரி, சாமி கிட்ட வேண்டிக்கலாம். அண்ணா 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 அண்ணா, என்ன புதைச்சிருங்கண்ணா, என்ன புதைச்சிருங்கண்ணா. அண்ணா, நான் யாருங்கதே ஒரு உலகத்துக்கு தெரியக்கூடாதுண்ணா. என் பிள்ளைங்க உயிரோட இருக்கணும்ண்ணா. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுண்ணா, உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன புதைச்சிருங்கண்ணா. என் வாழ்க்கையில நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறோம், என்ன தூங்க விடாம எது தொந்தரவு பண்ணுதோ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இல்ல இல்ல, என் கையால என்ன போதச்ச அவ தியாகம் பண்ணுனா நான் உயிரோட போதச்சேன, நான் உயிரோட போதச்சேன. அந்த பாவத்தை செஞ்சவனே நான் தானே. அண்ணா, எதிரிங்க பார்க்கறது கூட என்ன புதைச்சிருங்கண்ணா, என்ன புதைச்சிருங்கண்ணா. அண்ணா, என் உசுருக்கு புள்ள இருக்கே, வாரிசு இருக்குன்னு இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு என் பிள்ளைங்களை கொண்டுருவானுங்கண்ணா. அண்ணா அண்ணா, அவரையும் கொண்டுருவாங்கண்ணா. சீக்கிரம் என்ன புதைச்சிருங்கண்ணா. நான் இந்த மண்ணில் இருந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாதுண்ணா. அண்ணா, என்ன புதைச்சிருண்ணா. அண்ணா, என்ன புதைச்சிருண்ணா. இல்லை, நான் திரும்பி போகும்போது ஒன்றையும் கொண்டுருவானுங்கண்ணா. அவர் இருந்தால் கூட உங்களை காப்பாற்றுவாரு, அவரு இல்லை. அண்ணா, அவரையும் கொண்டுருவாங்கண்ணா. அண்ணா, என்ன புதைச்சிருண்ணா. அண்ணா, என்ன புதைச்சிருண்ணா. என்னால முடியாதுமா, என்னால முடியாது, என்னால முடியாது. நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேண்ணா, எக்காந்து கொண்டு உங்களுக்கு புள்ள இருக்குன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாதுன்னு. அண்ணா, அப்படி தெரிஞ்சா கொண்டுருவானுங்கண்ணா, என் பிள்ளைங்களை கொண்டுருவானுங்கண்ணா. அண்ணா அண்ணா, என் பிள்ளைங்களை கொண்டுருவானுங்கண்ணா. அண்ணா, என்ன புதைச்சிருங்கண்ணா. அண்ணா, என்ன புதைச்சிருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா
என் நண்பன் திரும்பி வந்து என் உசுரை எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்குதான் சொல்றேன், உசுறு திரும்பி வரணும்ல, அவரு திரும்பி இந்த மண்ணுல வாழணும்னு. பாவி, எனக்காக அவரு சாகக்கூடாதுன்னு, என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அண்ணே, என் 3 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு, என் 3 பிள்ளைகளும் சிங்கக்குட்டி மாதிரி வளர்ந்து அப்பாவே மாதிரி இருக்கணும்னு. அண்ணே, அதுதானே ஆசை. அண்ணே, என் பிள்ளைங்க வாழணும்னு, என் பிள்ளைங்களுக்காக இந்த உசுறு போறதில்ல இன்னுமே இல்லைன்னு. என் பிள்ளைங்க வாழ்ந்தா போதுன்னு, என் உசுறு எனக்கு பெருசு இல்லைன்னு, என் பிள்ளைங்க உயிரோட இருந்தா போதுன்னு. அண்ணே, எதிரிங்க நெருங்கிட்டாங்கண்ணே. அண்ணே, சீக்கிரம் என்ன புதைச்சிட்டு நீ தப்பிச்சு போங்கண்ணே. அண்ணே, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அண்ணே, சீக்கிரம் என்ன புதைச்சிட்டு நீங்க தப்பிச்சு போங்கண்ணே. நீங்க உயிரோட இருக்கணும்ண்ணே. அண்ணே, நீ உயிரோட இருக்கணும்ண்ணே. நீங்க தானே சொன்ன நீ என் கூட பிறந்த போறப்புன்னு. நான் சொல்றேன், சீக்கிரம் என்ன புதைச்சிட்டு நீ தப்பிச்சு போன, நீ தப்பிச்சு போன. நீ உயிரோட இருக்கம்மா, நான் உன்னை புதைச்சிட்டு எப்படி போக முடியும்? என்னால முடியாதும்மா, என்ன இந்த பாவத்தை செய்ய வைக்காத, என்னால முடியாதுமா. அண்ணா, இது பாவம்லாம் இல்லைண்ணே, நீங்க நிறைய உசுரை காப்பாற்ற போறீங்கண்ணே. அண்ணே, நீங்க பாவிலாம் இல்லைண்ணே, உண்மையா சொல்ல போனா நீங்க தெய்வம்ண்ணே. உங்களை நம்பி எத்தனை உசுறு இருக்குன்னு, எல்லா உசுரையும் நீங்க காப்பாற்றணும்லண்ணே. காக்குறது தானே தெய்வம். என்ன எப்படி நான் பொழைக்க மாட்டேனே. அண்ணே, என்னை புதைச்சிட்டு சீக்கிரம் போனேன். அண்ணா, என்னை புதைச்சிட்டு போனேன். உன்னை வாழ வைப்பேன் சத்தியம் பண்ணி கொடுத்தேனேம்மா. என் நண்பன் கூட உன்னை வாழ வைப்பேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உன்னை புதைக்க சொல்றிய? இந்த கையால எப்படிமா முடியும்? நீ பெத்து கொடுத்த பிள்ளைங்களை இந்த கையால வாங்கின, இப்போ உன்னை இந்த கையால புதைக்க சொல்றிய? இந்த பாவத்தை என்ன செய்ய வச்சிடாதம்மா. அண்ணா, உங்க உயிர் நண்பன் வாழணும்லண்ணே. உங்க நண்பன் பெத்த பிள்ளைல உயிரோடு இருக்கணும்லண்ணே. ஒரு புள்ள இல்லைண்ணே, 3 புள்ளண்ணே. அண்ணே, ஒத்த உசுருக்காக அத்தனை உசுரையும் எடுத்துறாதண்ணே. அண்ணே, உன் காலை வேணாலும் விழுறண்ணே. அண்ணே, அண்ணே, ஒருவேளை உன்னால என்ன புதைக்க முடியலண்ணே. அந்த காட்டுக்குள்ள விலங்குகளுக்கு யாரையாவது என்ன போட்டுருண்ணே. அண்ணா, எனக்கு கொன்னுருண்ணே. உன் தியாகத்துக்கு ஈடே இல்லையா? உன் தியாகத்துக்கு ஈடே இல்லையா? ஒரு பொண்ணு இவ்வளவு தியாகமா பண்ணுவா? நான் உன்கிட்ட உனக்கு அண்ணனா இருக்க, இதை மட்டும் எனக்கு செய்யன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த சின்ன வயசுலயே ஒன்னை இழந்து 3 பிள்ளைங்களை பெத்து இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்காக என் நண்பனுக்காக உயிரை கொடுக்க போறேன்னு சொல்றிய? இது என்னம்மா தியாகம்? ஏமா போதுமா, நீ இது வரைக்கும் செஞ்ச தியாகமே போதும், உன்னை என்னால கொல்ல முடியாதுமா. அண்ணே, எதிரிங்க நெருங்கி வந்துட்டு இருக்காங்கண்ணே. நான் யாரு என்ன, நான் என் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க என்னது எதுவுமே ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு. அண்ணே, நான் யாருங்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. நான் உங்க நண்பனுக்கு கொண்டு பெற்று கொடுத்தது எதுவுமே யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாதுன்னு. நான் பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணிருங்கண்ணே. அண்ணே, நான் பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணிருங்கண்ணே. அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, பிள்ளைங்க வேற இருக்காங்கன்னு போங்கண்ணே. சீக்கிரம் என்ன புதைச்சிட்டு போங்கண்ணே. அண்ணே, சீக்கிரம். சீக்கிரம் என்ன மண்ணுக்குள்ள வைன. சீக்கிரம் மண்ணுக்குள்ள வச்சு என்ன மூடுன. உலகத்துல யாருக்கும் இப்படி தண்டனை கிடைக்க கூடாது. என்ன போய் இந்த பாவத்தை செய்ய சொல்றியப்போ? யாருன்னு சொன்னா பாவனு? அண்ணா, ப்ளீஸ், நான் இல்லைண்ணே. அண்ணா, கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா. நான் தான் கருப்பு சிங்கத்துக்கு வாரிசு பெற்று கொடுத்தேன்னு தெரிஞ்சதுண்ணா. அவரையும் கொண்டுருவானுங்க, என் பிள்ளைகளையும் கொண்டுருவாங்கண்ணே. பச்சை பிள்ளைங்கண்ணே, இவருக்கு எல்லாமே கொண்டுருவானுங்கண்ணே. என் பிள்ளைங்க வாழணுண்ணே. அண்ணே, என் பிள்ளைங்க கம்பீரமா வளர்ந்து நிக்கணுண்ணே. உங்க ஃப்ரெண்டுக்கு நான் வாக்கு கொடுத்தேனே, கண்டிப்பா வாரிசு பெற்று கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தேனே. வாக்கு பொய்யாக கூடாதுண்ணே. நான் தாலி கட்டிக்கிட்டாலும் செம்பளிங்க குடும்பத்துக்கு தானே வாரிசு பெற்று கொடுத்துருக்கேன். எனக்கும் அதே அதே வாக்கு தானே. ப்ளீஸ்ண்ணே, என்னை சீக்கிரம் புதைச்சிருண்ணே. என்னால முடியாதுமா, என்னால எப்படிமா முடியும்? என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்கள பார்த்துக்கோங்கண்ணே. அண்ணே, அண்ணே, என் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே. அவர் கூடயே இருங்கண்ணே. அண்ணே, அண்ணே, எனக்கு
எனக்கு ஒரே ஒரு ஆசைண்ணே. என்னமோ? நான் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் அவரை ரொம்ப ரொம்ப காதலிச்சேன்னு மட்டும் சொல்லிடுவீங்களாண்ணே? அவன் வந்து உன்னை கேட்பானே, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இங்க பாரு, அவனுக்கும் உன்னை விட்டா யாரும் கிடையாது. அவனை விட்டுட்டு போகாத. அண்ணே, அவர் வாழணும்னு, அவர் நல்லா வாழணும்னு. அண்ணே அண்ணே, நான் அவரை ரொம்ப காதலிச்சேன்னு சொல்லிடுங்கண்ணே. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அவரை பார்க்கலன்னு முரட்டாட்டமா இருப்பாரு. உண்மையிலே ரொம்ப நல்லவருண்ணே. என்கிட்ட கொஞ்ச நாள் இல்ல, ஒரு சில நாள் இருந்தாலும் ஒட்டுமொத்த அன்பையும் கொடுத்துருக்காருன்னு. அவரை மாதிரி யாரும் உண்மையா இருக்க முடியாதுன்னு. அண்ணே, அவரை நான் காதலிச்சேன்னு சொல்லிடுவீங்களாண்ணே? டேய் நண்பா, டேய் எங்கடா போன? சீக்கிரம் வாடா. அண்ணே, சீக்கிரம் என்ன புதைச்சிட்டு போங்கண்ணே. அண்ணா, நீங்க உயிரோட இருந்தாதானே பிள்ளைங்க எல்லாம் செதறி கிடக்காங்கண்ணா. நீங்க இருந்தாதானே பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணா வாழ முடியும். என் பிள்ளைங்க எல்லாம் செதறி கிடக்காங்கண்ணே. என் கடைசி ஆசையெல்லாம் நான் சொல்லிட்டேண்ணே. இனி நான் நிம்மதியா போவேண்ணே. அண்ணே, என்னை சீக்கிரம் புதைச்சிருங்கண்ணே. அண்ணே, நேரம் இல்லைண்ணே, எதிர்க்கு கிட்ட வந்திருப்பாங்கண்ணே. அண்ணே, சீக்கிரம் என்ன புதைச்சிட்டு நல்லா மூடிட்டு பெரிய பாருங்கள்ல என் மேல வச்சுட்டு போயிருங்கண்ணே. அண்ணே, என் உடம்பு கூட யாருக்கும் கிடைக்க கூடாது. நான் பிறந்தது கனடால இருக்க கூடாதுண்ணே. பாவி துரோகிங்க என் பணத்தை வச்சு கூட என் பிள்ளைல கண்டுபிடிச்சிருவாங்க. அவரை கண்டுபிடிச்சிருவாங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ் அண்ணே. அண்ணே அண்ணே சீக்கிரண்ணே, சீக்கிரண்ணே, சீக்கிரண்ணே. எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரண்ணே, அண்ணே சீக்கிரண்ணே. அண்ணே, என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்கண்ணே. என்ன அவரையும் நல்லா பார்த்துக்கோங்கண்ணே. அவரை விட்டுட்டு ஒரு நாள் கூட போயிடாதீங்கண்ணே. நீங்க எங்க போனாலும் அவரை கூட்டிக்கிட்டே போங்கண்ணே. டேய் நண்பா, உன் மேல இந்த புள்ள உசிரையே வச்சிருக்கடா. கடைசியில உனக்காகவும் பிள்ளைக்காகவும் அவன் உசிரையே கொடுக்க துணிஞ்சிட்டாரா? டேய் நண்பா, கடைசி சீக்கிரம் வாட, இந்த புள்ள முகத்தையாவது பாருடா. சீக்கிரண்ணே. நான் போறேன்னு மூடுனே. சீக்கிரம் மூடி பாருங்கள வையினே. ஐயோ 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 ஐயோ, ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு போறாளே. உலகத்துல யாராலையுமே பண்ண முடியாத தியாகம். அன்பையும் காதலையும் நான் உனக்கு நிச்சயமா வெளிப்படுத்துவேன். உன்னை தவிர வாழ்க்கையில இன்னொருத்திய நீ இருந்த இடத்துல உனக்கு நான் வைக்க விட மாட்டேன். இதை நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம். பிள்ளைங்களுக்காகவும் உன் கூட தாலி கட்டாமே குடும்பம் நடத்தினானே, அவனுக்கு உன்னை காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்தேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்காக உயிரை கொடுத்துட்டு போறிய. நீ உன் பிள்ளைங்களுக்காக பண்ண தியாகத்தை நிச்சயமா உன் பிள்ளைங்களுக்கு காலம் வரும்போது நான் சொல்லுவேன். அந்த பிள்ளைங்க பிறக்கும் போது உசுரை கொடுத்த, இப்போ அந்த பிள்ளைங்க வாழணுங்கக்காக உசுரை கொடுத்துட்டு போறிய. பிள்ளைங்களுக்கு நீ பண்ண தியாகத்தை நிச்சயமா ஒரு நாள் உன் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன். உன்னை தெய்வமா வணங்க சொல்லுவேன். நீ தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்து. உன் பிள்ளைங்களை காட்டுக்கொண்டா நான் பிரிச்சுட்டேன். நீதான் கூட இருந்து தெய்வமா இருந்து வழி நடத்தி
அந்த பிள்ளைங்க எங்க இருந்தாலும் பாதுகாப்பாவும் நல்லபடியா வளரணும். நீ கூட இருப்பேன்னு நான் நம்புறேன். ஒரு தாய் மாமனா நான் நான் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பேன். நீ ஆசைப்பட்டல உன் புள்ள ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு, நிச்சயமா நான் சயின்டிஸ்ட் ஆக்குவேன். அண்ணா, என் புள்ளையில ஒருத்தன் உங்களே மாதிரி சயின்டிஸ்டா இருக்கணும்னு கேட்டல, நிச்சயமா நீ பெத்த புள்ள ஒருத்தன் சயின்டிஸ்டா இருப்பான். அவனை நான் பெரிய ஆளாக்குவேன். அவனை ஒன்னே மாதிரி மென்மையா உள்ளவனா வளர்ப்பேன். ஒன்னே மாதிரி தியாகம் உள்ளவனா வளர்ப்பேன். என்ன மன்னிச்சிருமா, ஏற்கனவே ஒருத்தன் என் கையை விட்டு போயிட்டான். ஒரு பொண்ணுதான் என்கிட்ட வந்திருக்கு. நான் நல்லபடியா வளர்ப்பேன். என்ன நம்பு. நிச்சயமா நீ தெய்வமா இருப்பேன்னு நான் நம்புறேன். நிச்சயமா நீ தெய்வம் தான். உயிரை தியாகம் பண்ணிட்டு உன் உயிரை சுத்தமா நினைச்சிட்டு போன பாரு, நீ தெய்வம் தான். உலகத்துல தெய்வம் இருக்குது உண்மைன்னா நீ தெய்வமா இருப்ப. எனக்கு மூணாவது குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன, பிள்ளை காட்டுன்னு சொன்னா எங்கடா கூட்டு வர? அவ எப்படா இருக்கா? இனி என்னன்னாலும் பரவாயில்லடா, அவ கழுத்து தாலி கட்டு என் பொண்டாட்டி அக்கான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஊருக்கு வேணா தெரியாம இருக்கட்டா, அவ கழுத்துல தாலி கட்டணும்டா. ரொம்ப நல்ல பிள்ளடா. அன்னைக்கு என் உசுறு போக வேண்டியதுடா. புள்ளை எங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு மாட்டிருக்கானுங்கடா. நல்ல நேரம், யார் செஞ்ச புண்ணியமோ தெரியலடா, பிள்ளைங்களை காப்பாற்ற முடிஞ்சது. சரிடா, அவளை காட்ட சொன்னா நீ எங்க கூட்டு போயிட்டு இருக்க? சரி, தோட்டத்துல தானே இருப்பா, நீ வீட்டுக்கு போ, நாளை பார்த்துட்டு வரேன். தோட்டத்துல இல்ல. பிறகு அந்த பிள்ளை எங்க போயிருக்கு? இல்லையா, தோட்டத்தை விட்டவ எங்கேயும் போக மாட்டாள, என்கிட்ட சொல்லாம போக மாட்டாள. சொல்லாம போயிட்டா. என்ன சொல்ற? வந்து பாரு. ரொம்ப நல்ல பிள்ளைடா, சின்ன பிள்ளை. நான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்டா. இந்த பாசம் காதல்லாம் அந்த புள்ள மேல எனக்கு இப்பெல்லாம் அதிகமா வருதுடா. உலகத்துல அந்த பிள்ளை மாதிரி யாரும் தியாகம் பண்ண முடியாதா? சின்ன வயசுலயே என்கிட்ட அவளை கொடுத்த என்ன அப்ப நாக்குனவாடா. உசுரை கொடுத்து பெற்றிருப்பான்ல, உசுரை தான் கொடுத்தா. ஆமாடா, பிள்ளைங்களுக்காக, உனக்காகவும் நீ பெத்த பிள்ளைங்களுக்காகவும், நான் தங்கச்சின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எனக்கும் சேர்த்து உசுரை கொடுத்துருக்காடா. எனக்கு 3 உசுரை பெற்று கொடுத்துருக்காடா. அவளெல்லாம் அரண்மனையில உயர்ந்த இடத்துல வைக்கணும்டா. உயர்ந்த இடத்துல தான் வைக்கணும். சத்தியமா சொல்றேன்டா, அவளுக்குன்னு ஒரு அரண்மனை நான் கட்ட வேண்டாம். இந்த ஊர்ல அப்படி ஒரு அரண்மனை யாருமே கட்டியிருக்க கூடாது. அவ்வளவு அழகான அரண்மனை நான் கட்ட வேண்டாம். அழகான அரண்மனை கட்டி நான் அவளுக்கு பரிசா கொடுப்பேன். பரிசா மட்டும் இல்லடா, அந்த வீட்டுல என் மனைவியா என் பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு அந்த அரண்மனையில் நான் வாழ் வேண்டாம். ஐயோ, வாழணும்னு ஆசைப்படுறாங்க, வாழணும்னு ஆசைப்படுறாங்க. திருப்பி இவன் வாயிலிருந்து வாழணுங்கிற எண்ணம் வந்திருக்க. எனக்கு அந்த பொண்ணு கூட வாழணும் போல இருக்குடா. அவ கூட நான் வாழணும்டா. என் பிள்ளைங்களோட, என் பொண்டாட்டியோட நான் வாழணும் போல இருக்குடா. அவ சிரிப்பு இல்ல, அந்த சிரிப்பு தாண்டா என்ன மாத்திச்சுது. குழந்தை மாதிரி இருப்பாடா. இந்த மொரட்ட பயலுக்குன்னு பிறந்தவாடா. அந்த பொண்ணை நான் நல்லா பாத்துக்குவேன்டா, நல்லா பாத்துக்குவேன். சரிடா, நீ வீட்டுக்கு போ. நான் அவ்வளவு வீட்டு பாத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் போய் பாத்துட்டு வந்துருக்கேன். நான் கூட்டிட்டு போறேன். ஏன்டா? நான் போயிடுவேன். பயப்படாத. இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க மாட்டேன், மெதுவாக தான் பெற்றுக்குவேன். பயப்படாத. ஒரு திருப்பி ஏமாத்திட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே. அதான் முதல் சிங்கி குட்டி பிறந்துட்டான்லடா. இனி ஏமாத்த மாட்டேன், போ. ஏமாத்தவும் முடியாது. சரிடா, உன் பெர்மிஷன் இல்லாம நான் பெற்க மாட்டேன், போ. நான் கூட்டு போறேன், வா. வாடா. அவன் இதெல்லாம் வரமாட்டாடா. இதுதான் அவ கடைசி வந்து நிக்க இடம். இதுக்கு மேல வரமாட்டா. இந்த இடத்தை தாண்டி போயிட்டா. நீ வா. என்னடா சொல்ற? நீ போ, நான் போய் பாத்துட்டு வரேன். நான் அவளை கட்டி அணைக்க போறேன். இவ்வளவு நாளும் நான் போனா அந்த பொண்ணுதான் வந்து என்ன கட்டி அணைக்கும். இந்த திருப்பி நான் கட்டி அணைக்க போறேன். நான் மாறி இருக்கேன், தான் போய் காட்ட போறேன். இப்ப இங்கேயும் காதல் வந்துட்டடா. அந்த புள்ளி நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன்டா. எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு நினைப்பு தாண்டா வருது. இங்க பாரு, பெத்தவ கட்ட தாலி கட்டி அப்படி தோல் மேல கைய போட்டு நான் பெத்த 3 சிங்க கட்டிகளையும் தூக்கிக்கிட்டு அப்படியே நான் தெருல கம்பீரமா நடந்து போனேன்டா. நான் பாரு, நான் அவளை வழி நடத்த மாட்டேன், அவ தான் என்ன வழி நடத்தணும். அவ தோல்ல கைய போட்டுக்கிட்டு அவ முந்தானிய புடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி அவ பின்னாடி போகணும்டா.
அவளை இவனுக்கு கொடுத்தவனு நாதான், அவளை மண்ணுக்குள்ள புதைச்சவனும் நாதான். டேய் சீக்கிரம் வாடா, நான் அவளை பார்க்கணும். சரி. என்னடா எங்க கூட்டு வந்திருக்க? நீ பார்க்கணும்னு சொன்னல, இது என்னவோ குமிச்சு போட்டிருக்க, இது என்னது? டேய் நீ எங்க என்ன கூட்டு வந்திருக்க? நான் அவளை பார்க்கணும், நீ என்ன விடு. டேய் நீ இப்ப எது கழுத? டேய் இது யாரு கழுதடா? டேய் எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் சொல்லு. டேய் எனக்கு பயமா இருக்கு. டேய் விடுடா, நான் என் பொண்டாட்டியை பார்க்க போறேன், என்ன விடுடா. டேய் நான் என் பொண்டாட்டியை பார்க்க போறேன். டேய் அந்த புள்ள எனக்காக வாழ்ந்த புள்ளடா, நான் அவளை பார்க்க போறேன், என்ன விடுடா. நான் போறேன், நீ 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 நின்னு, நான் போறேன். ஏன்டா அழுற? என்னடா யாருடா இது? எனக்கு பயமா இருக்குடா, விடுறா. தயவுசெய்து என் பொண்டாட்டி மட்டும் சொல்லிடாத. இனியா வேண்டா. இல்லடா நான் நம்ப மாட்டேன். இருக்காது, நான் நம்ப மாட்டேன். இருக்காது, நான் நம்ப மாட்டேன். உயிரை கொடுத்துட்டாடா, உயிரை கொடுத்துட்டாடா. என்னடா சொல்ற? ஆமாடா, அன்னைக்கு எதிரிக சுத்தி வளைச்சானுங்கடா, நான் புள்ளைங்க அவ மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பா இனியா என் கூட இருந்தா இது யாரு, இந்த குழந்தைங்க யாருன்னு கேட்பாங்க. உயிரை கொடுத்துட்டாடா. பிள்ளைங்களை பாதுகாத்துட்டேன், பிள்ளைங்களை அவ பாதுகாத்துட்டா. பிள்ளைங்களுக்காக உனக்காக ஊசரை கொடுத்துட்டு போயிட்டாடா. உன் கத்த தாலிலாம் கட்டணும் வந்திருக்கேன்டி, உன் கூட சந்தோஷமா வாழலான்னு வந்திருக்கேன்டி. பொண்ணு, பொண்ணு, பொண்ணு நீ ஏமாத்திராதடி. No! No! எந்திரிச்சு வாடி, எந்திரிச்சு வாடி, எந்திரிச்சு வந்துருடி. டேய் மேல வாடா, என்னை இப்படியே மூடிடுடா, நான் அவன் கூட போறேன். டேய் இல்லடா, நீ என்னையும் அப்படியே மூடிடு. அவளை இப்படி மூடுன, என்னையும் அப்படியே மூடிடுடா, நான் போறேன். என்னால இந்த அலங்கோலத்துல பார்க்க முடியாதா? டேய் என்ன மூடா, நான் இனி இவளை விட்டு பெரிய மாட்டேன். ஐயோ வாழும்போது வாழலையே. டேய் சாகும் போதாதே நான் அவ கூட இருக்கேன்டா. டேய் நான் அவ கூட போறேன்டா, என்ன விட்டுடா. டேய் என்ன மூடுடா, பெத்த புள்ளையில இருக்கடா. டேய் அது ஊசுல அடிட்டு இருக்கடா. டேய் வாடா, அவ விதி வந்துட்டு போயிட்டா, வாடா. விதி எங்கடா வந்தது? நம்ம ரூபத்துல அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு. உயிரோடு இருக்கும் போதே உயிரை கொடுத்திருக்காங்க. யார்டா இவ? எனக்காக வந்தா, எனக்காக உசிரையும் கொடுத்துட்டு போயிட்டா. நான் இவளுக்கு எதுவுமே பண்ணலையடா. அவளுக்குன்னு கொடுத்த இதயத்தை மட்டும் யாருக்கும் கொடுக்காத. எவளுக்கு இல்லடா, யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நான் அவளை உயிருக்கு நான் காதலிச்சேன்டா, காதல சொல்லணும்டா வந்தேன். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் வாடி. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் வாடி.
சிரிக்க முகம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பிள்ளைலாம் பார்த்துக்க. இங்க பாரு, நீ இப்போ ஒன்றும் வீட்டுக்குலாம் போக வேண்டாம். இல்லடா, என்னால இங்க இருக்க முடியாது. இங்க பாரு, இப்போ போன நினைச்சக்கையா உன் பிள்ளை கிங்ஸ்ல இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டான். டேய், டேய், அவன் இத்தனை வருஷம் கழிச்சு இல்லடா அந்த பையன் வாழவே இல்லை. இன்னைக்கு தான் மனசார சிரிச்சிருக்கான். அவன் வயிறு வலிக்க சிரிச்சிருக்கான். இன்னும் நல்லா கவனிச்சா அவன் குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான்டா. நானும் பார்த்தேன். டேய், அவன் நமக்கு முரட்டான், காட்டு முரண்டியா கண்ணுக்கு தெரிஞ்சவன்டா. இன்னைக்கு அவன் முகத்துல முரட்டு தன்மையும் காணல, அந்த ரவுடித்தனத்தையும் காணல. டேய், அவன் குழந்தை மாதிரி தெரியறான்டா. அந்த முரட்டு பேசி எங்க போச்சுதே? டேய், காட்டு முரண்டி மாதிரி இருந்தானடா. அதெல்லாம் எங்கடா போச்சுதே? எனக்கும் தெரியலடா, நானும் கவனிச்சேன். டேய், அவன் சிரிக்கிறான், விளையாடுறான், நக்கல் பண்றான். அவன் சொல்ல போனா இன்னைக்கு தாண்டா வாழ்ந்திருக்கான். டேய், இப்ப மட்டும் நீ போயிட்டனா அதெல்லாம் அவன்கிட்ட புடுங்கிட்டு போன மாதிரி ஆயிரும். இல்ல இல்ல, நான் போக மாட்டேன்டா, நான் போக மாட்டேன். அப்பா புள்ள மருமகானே நீங்க சந்தோஷமா இருக்கீங்கடா. இங்க பாரு, இதே மாதிரி இன்னொரு நாள் இதே மாதிரி அமைமா நமக்கு தெரியாது. உன் புள்ள இதே மாதிரி குழந்தை தன்மையோட குழந்தை மாதிரி விளையாடுவானான்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் அவன் வாழ்ந்துட்டு போட்டுமே. இங்க பாரு, நீ பிறந்தல இருந்து இப்படிலாம் உன் பிள்ளைல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. பாவண்டா, உன் பிள்ளைக்காவது இங்க இரு. டேய், நானும் கவனிச்சேன்டா. அவன் ஓடுறான், விளையாடுதான், தம்பி மரத்துக்கு வச்சு கொஞ்சதான், சண்டையும் போட்டுக்கிட்டுதான். பாக்குறதுக்கு நான் பாக்குறது கிங்ஸ் நானே எனக்கே சந்தேகமா இருக்கு. டேய், அவன் பொறப்பே அப்படிதானடா. அவன் எப்பேற்பட்ட தாய்க்கு பிறந்தவன், மென்மையானவா, கொலசேலி. அப்பேற்பட்ட தாய்க்கு பிறந்தவன் எப்படி முரடனா இருக்க முடியும்? அவன் முரடன் ஆக்கப்பட்டான். அவன் பொறப்பால முரடன் கிடையாது. தாயும் நல்லவா, தகப்பனும் நல்லவன். குடும்பத்துக்காக தியாகம் பண்ணவன். அவன் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணவா. அப்பேற்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த புள்ள மட்டும் எப்படி காட்டு முராண்டியா ரவுடியா இருக்க முடியும்? சூழ்நிலை, சந்தர்ப்பம் அவன் அப்படி மாத்தி வச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள இருக்கிற உண்மையான குணம் இன்னைக்குதான் வெளிப்பட்டிருக்கு. நான் இப்படியே இருந்தா அவன் மாறிடுவான்டா. உன் புள்ள குழந்தை தன்மையோட தான்டா இருக்கான். அவனுக்குள்ள இருக்க அந்த குழந்தை தன்மை போகல. என் புள்ள இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்லடா. என் புள்ள எப்படிலாம் நான் தெரியுமாடா நான் பார்த்தேன். சிரிக்கிறான்டா என் புள்ள. என் புள்ள கோவப்பட்டு மட்டுமே நான் பார்த்திருக்கேன். என் புள்ள கோபத்திலையும் வேதனையிலும் கத்தி அழுகிறதாண்டா நான் பார்த்தேன். எந்த தகப்பனே இதெல்லாம் பார்க்க கூடாது. நான் பார்த்தேன். என் புள்ள ஒரு நாள் பழி தாங்க முடியாம அம்மா அம்மானு கத்தி அழணும். அம்மா என்னையும் கூட கூட்டிட்டு போயிருமான்னு அழுதான். ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு வலி இருந்தா அவன் அப்படி அழுதுருக்கணும். நானும் எவ்வளவோ பாட அனுப்பிச்சேன்டா. ஆனா ஒரு நாள் கூட நான் அப்படிலாம் எங்க அம்மாவோ அப்போ நினைச்சு அழுது இல்லை. ஆனா என் புள்ள அம்மா அம்மான்னு அழுதாண்டா. அம்மா என்னை கூட்டிட்டு போயிருமா அப்படின்னு அழுதான். அவன் எவ்வளவு வலியை நான் அனுப்பிச்சிருக்கணும். தீராத வலி அனுப்பிச்சிட்டான்டா. என் பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது ஏன் நோட் பண்ணியா? என்ன கிங்ஸின் கூட்டிட்டு வந்ததே அந்த பொண்ணுதான். என்னடா சொல்ற? ஆமா, ஒரு அம்மாவை கார்ல கூட்டு வந்திருக்கோம் மலை கோயிலுக்குன்னு சொன்னானே, அது அவங்களதான் கூட்டு வந்திருக்கான். அதான் எப்படிடா? அவன் தான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டானே, யாருக்கிட்டையும் லேசில பேச மாட்டானடா. கூட்டு வந்திருக்கானே. என் மாட்டு வந்து கேட்டேன், யார கூட்டிட்டு வந்தீங்கன்னு. அவ கரெக்டா அவங்க தான் கையை காட்டினா. போறாங்களே அவங்க கூட தான் வந்தோம் அப்படின்னு கையை காட்டினால. நீ இப்ப என்ன சொல்ல வர? அது எப்படிடா காலைய வரைக்குமே அவன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது எப்படி கிளம்பி வந்தான்? ஆமாடா. இந்த பொண்ணு இனியா ஜாடையில இருக்குதே. அம்மா ஜாடையில இருக்குறதுக்காக அவன் குணம் கூட மாறுமாடா? அது எப்படிடா மாறும்? அது எப்படிடா மாற முடியும்? உன் பையன் இருக்குடா அந்த அவங்க கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கான். இல்ல அந்த பையனுக்கு நம்ம அம்மா இப்படி இருப்பான்னு கூட தெரியுமா? இனியா இருந்ததுக்கான எந்த அடையாளமே இந்த மண்ணில் கிடையாது. ஒரு போட்டோ உண்டா, இல்ல அவ பிறப்பு சர்டிபிகேட் உண்டா, இல்ல இறப்பு சர்டிபிகேட் உண்டா? எதுவுமே கிடையாதுடா. இல்ல இனியான ஒருத்தி இப்படித்தான் இருப்பானே உனக்கும் எனக்கும் மட்டும் தானடா தெரியும். உன் தங்கச்சிக்கே தெரியாதுடா. நம்ம 2 பேருக்கும் மட்டும் தெரியும். அப்படி இருக்கும் போதே உன் மகன் எப்படிடா அவங்கள வந்த உடனே இப்படி மாறி இருக்கான்? எனக்கு அவளை உயிரோட அந்த குழியில நான் வச்சேன். நான் அவன் மேல ஒவ்வொரு துளி மண்ணை அள்ளி போடும் போதும் தெய்வம் இருக்கிறது உண்மைனா இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கணும். இந்த பொண்ணு வாழணும். இந்த பொண்ணு செஞ்ச தியாகம் தெரியணும் அப்படின்னு அவ கடைசி உசுறு போற வரைக்கும் நான் அவகிட்ட சொன்னேன்டா. கடைசியா அவ ஒரு பார்வை பார்த்தா பாரு, கடைசி மண்ணளி போடுற நேரத்துல அவ என்ன ஒரு மாதிரி பார்த்தா. என் கண்ணுக்குள்ளே நிக்கிடா. அந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு இது வரைக்கும் புரியலடா.
என் பிள்ளைகளோட வாழறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, நான் உயிருக்கு காதலிச்சரோட வாழறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி பார்த்தாளா? இல்ல அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் எனக்கு இது வரைக்கும் புரியலடா. இல்ல அவர் வர வரைக்குமாதே என்ன உயிரோட வைங்கன்னு சொல்லி பார்த்தாளா? எதுவுமே எனக்கு புரியலடா. ஆனா அவ என்னமோ சொல்ல வந்தாடா. அவ சொல்ல விட்டுருக்கானடா. எதிரிங்க பக்கத்துல நெருங்கிட்டாங்கடா. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன் 3 பையர்களை கண்டுபிடிச்சு கொண்டுருவானுங்க. நீ அப்ப இல்ல, ஒரு புள்ள உன் புள்ளன்னு தெரிஞ்சாலே எதிரி மிச்சம் எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவான். அதனாலதான் ஒரு புள்ள இல்ல, அவ பெத்தவ கூட இருக்க கூடாதுன்னு அவ உயிரை கொடுத்தா. பெத்தவனு ஒத்தி இருந்தா தானே புள்ள இருக்கும், அதுலதான் உயிரை கொடுத்தா. எனக்கு அதெல்லாம் இல்லடா. இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஏன் உன் புள்ள மாறினா? உன் புள்ளைக்குள்ள ஏன் இவ்வளவு மாற்றம்? அதுதான்டா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணு பேரு தமிழரசியா, ராமநாதபுரம். பணம் ஏறுவாங்களா, அப்பா இறந்துட்டாரு, தம்பி கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டானா. இந்த பொண்ணு தான் நிற்கதியா நின்று இருக்கு. அங்க இங்க நிலத்தை பொறுத்து வித்து கோயில் குளம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஓ, அதுவும் இனியா வயசுல அது எப்படிடா தெரியலடா. இனியா அப்பாவை நாம கொண்டுட்டோம். அப்படி இருக்கும்போது எங்க பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கும் இனியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னடா? எங்க அப்பா இவங்களை தானே சைட் அடிச்சாரு. எங்க அப்பா சைட் அடிச்சாருன்னா அப்ப இவங்க எனக்கு அம்மா மாதிரி. அம்மா, இந்த பையன் உண்மையிலே காமெடி பீஸா? என்ன அன்னைக்கு பச்சைப்பிள்ள மாதிரி அழுதுட்டு உட்காந்துருந்த? அது அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? ஏன்டா அப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்த? நீங்க பாத்துட்டீங்களோ? பார்த்தேன் உட்காந்து அழுதுட்டு இருந்தெல்லாம் பார்த்துட்டேன். எங்க அப்பா இவங்க தானே சைட் அடிச்சாரு. அத்தனை நல்லதா இருக்காங்க. அம்மா, அம்மா நீ சுமந்த பிள்ளை. உனக்கு என்ன தண்டை வேணும்? வழி விடுறா, நான் கும்பிட போனோம். நான் கும்பிட வேண்டிய தேவை நீங்க தானே. பாரு, விளையாண்டுகிட்டு கதை, வழி விடு. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகுடிந்த முல்லை. அம்மா, இந்த மீச வச்ச குழந்தைய உங்க பிள்ளையா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? இவங்களை நான் எப்படிடா வீட்டுக்கு கூட்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சிக்கிட்டாம்ல இவன். ஆகா, இந்த பையன் இவங்க கிட்ட ரொம்ப பேசுறான். அப்ப இவனை வச்சே உள்ள கூட்டு போயிடலாம். நீ பேசுடா, நீ பேசு. அத்தி கடைசில சாரனு தான் சரிப்பட்டு வந்திருக்கான் காரியத்துக்கு. இசை கொன்னுறேன். அம்மா நீ சுமந்த பிள்ளை. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கான்? பையன் உள்ள இப்பெல்லாம் படிக்க மாட்டானே, எதுக்காக இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கான்? பையன் உள்ள சிரிச்ச மகமா வேற நிக்கான். எங்க அப்பா சைட் அடிச்சாரு அப்படின்னா எங்க அப்பா நிச்சயமா எதுக்காவது ஒரு தடவை எனக்கு அம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா, அம்மா நீ ஒண்ணு என்ன சரணம் பண்ண கூடா. என்ன எப்படிலாம் பட்டி பட்டி அடிச்ச? என்ன அட பாவி, ஆளு மட்டும் தான்டா நீ வாட்ட சட்டமா இருக்க. தேவ நீ மிரட்டுதாடா. அவ ஏறி மிதி மிதி மிதிப்பா. நீ அவகிட்ட அடி வாங்கி இருக்க. அதே வாட்டி இப்ப கூட என்ன அடி அடிச்சா? இசை நீ பண்ணி அடிச்சல ஒண்ணு. இவனுக்கு வீட்டுல மூத்தவி இருந்தாலே பிடிக்காது. ஒருத்தரையும் மரியாதை கொடுத்து பேச மாட்டான். எப்படி இவங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? இவருக்கு பிடிச்சதெல்லாம் 18, 16 வயசு சிட்டுக்குடி தான் பிடிக்கும். எப்படி? ஆகா, இவனுக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்சிருக்கு. சாரன் மாமா, ஆத்தி இந்த உண்மை மட்டும் நான் வெளியில சொன்னேன், அவ்வளவுதான் கிங்ஸ் என்ன சட்டி மேல கொண்டு போட்டுருவான். எனக்கும் எங்க அப்பாவுக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும். இங்க வாங்களே. சரி சரி, நான் சுத்திட்டு வரேன். அவங்களை தூக்கிட்டு போட்டா என்ன இந்த இறங்கிட்டா? இது என் நேர்த்தி கடன். அதுக்கு என்னமா நான் உங்களை தூக்கிட்டு போறேன். இது நேர்த்தி கடன்டா. அதுக்கு என்ன நான் தூக்கிட்டு போறேன். அட எருமாட்டு பேல, அவன் தான் சுத்தி வரேன்னு நேர்ந்திருக்காங்க. அத அவன் நினைச்சிட்டு இருக்கான். தூக்கிட்டு போறாமா, தூக்கிக்கிட்டு. சொன்னாருக்கு புரியாது. அதெல்லாம் எனக்கு புரியும். நான் உங்களை தூக்கிட்டு போறேன். வாங்க, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். சப்பா, நம்ம கோட்டையாக்கிட்டு விட்டுருவோம். உங்களுக்கு கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. நீங்க வாங்க, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். இப்ப என்ன உங்களுக்கு சுத்த தானே செய்யணும்? தூக்கிட்டு சுத்தினா என்ன, நீங்களே சுத்தினா என்ன? அந்த தெய்வத்துக்கு இத்தனை வாட்டி சுத்தம் தானே நேர்ந்திருக்கீங்க. நான் உங்களை தூக்கிட்டு போறேன். வேண்டாம்டா, நான் தான் போணும். நீங்க அன்னைக்கு அத்தி இசையோட எதுவும் சொல்லிடக்கூடாது. இல்ல, நான் தான் தூக்கிட்டு போவேன். இந்த பையன் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தெரியல. ஏற்கனவே பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் உங்களை தூக்கிட்டு போறேன். வாங்க. டேய் வேண்டாம், சொன்னா கேளுடா. அதெல்லாம் முடியாது. நான் தான் உங்களை தூக்கிட்டு போவேன். என்ன ஏண்டா ஓடியாட வந்த? ஆளு மட்டும் தாண்டா வாட்ட சட்டமா இருக்க. பாரு, ஏத்து போயிருக்கான். அது உங்களை பார்த்து ஓடி வந்தனா, அதான். ஏண்டா கூப்பிட்டு தான் நிக்க போற? இல்ல, நான் ஓடி வந்துட்டேன். இது தொடச்சோடுது.
எப்பா எனக்கும் தான் என்ன வேர்வை வேக்குது. இந்த இடுகடி பெலுக்கு போய் தொடச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு என்னமா வேர்த்திருக்கு பாருங்க. எப்பா என்ன வேர்வை. நான் ஓடி ஓடி வந்தேன். நீ எதுக்கு ஓடி ஓடி வந்த? அவனை தான் வெட்டிட்டு வந்தேன். அதான் உனக்கு வேர்த்திருக்கு. அவனுக்கு மட்டும் தொடச்சு விட்டீங்க. அம்மா என்ன? அவளுக்கும் தொடச்சிருங்கள. சரிடா. எனக்கு அவளுக்கு எங்களுக்கெல்லாம் அம்மா எல்லாம் கிடையாது. அவளுக்கும் எங்களை மாதிரி அம்மா எல்லாம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் அம்மா எல்லாம் கிடையாது. அதான் நீங்க எனக்கு தொடச்சனா அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்கும் தொடச்சிருங்க. என்ன ஒரே விசித்திரமா இருக்குது. ரொம்ப வசதி மாதிரி இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் இல்லாம தகப்பு இல்லாம வளர்ந்துருக்குவேன். எப்படி இந்த பிள்ளைங்க வளர்ந்தாங்க? அப்பா நானே வளர்ந்தனே. அப்படிலாம் வாழவே முடியாது. இந்த பிள்ளைங்க எப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டு சிரிக்காங்க. என்ன இருந்தாலும் எத்தனை உறவு இருந்தாலும் அவ இடத்த நிரப்ப முடியுமா? இனிமேல் இப்படி ஓடி வராத. அந்த நிக்க பாருங்க, அந்த பையல இன்னும் நான் அடிச்சிட்டு தான் விடுவேன். என்ன அடிக்க முடியாது. இனிமேல் உங்ககிட்ட நான் அடி வாங்குவேன் பாரு. பாப்போம். டேய் நின்றுடா. டேய் ஓடாத, எனக்கு ஓட முடியல. நின்று. டேய் நீ இன்னைக்கு செத்தற எங்க போறன்னு விட மாட்டேன். என்ன? இந்த 2 மினிட்ஸ்ல வந்துடுவேன். என்ன அந்த பயல்களுக்கு தான் அம்மா இல்லைன்னு பார்த்தா இந்த புள்ளைக்கும் இல்லையா? அந்த புள்ள முகத்தை பார்த்தாலே அந்த தாய் எப்படி செத்து போனா? எப்படி இவ்வளவு அழகு போல புள்ளைய விட்டுட்டு அவ எப்படி செத்து போனா? அந்த புள்ள பேச்சுல இன்னும் குழந்தைத்தனமே மாறல. குழந்தையில எவ்வளவு அழகா இருந்திருக்கும். அந்த தாய் எவ்வளவு வேதனைப்பட்டு இந்த குழந்தைய விட்டுட்டு போயிருப்பா. இந்த மாதிரி புள்ள கூட எல்லாம் ஆளுக்கு அந்த தாய்க்கு கொடுப்பனே இல்லையே. அழகு போல செல்லம் போல இருக்கு. உள்ளுக்குள்ள எவ்வளவு பாரா இருந்திருக்கணும். இத்தனை வருஷம் எப்படி இந்த பிள்ளைங்க கடந்து வந்தாங்க. ஆனாலும் எனக்கு ஜாலியா பாரு. நான் பார்த்ததுல கொஞ்சம் விசித்திரமான குடும்பமா இருக்கு. சரி கடைசியா வந்தானே அவன் எதுக்கு என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டான்? ஆள் மட்டும் தான் குண்டா இருக்கான். அம்மாவா? பாவம் தாயெல்லாம் வாழ்ந்திருக்கான். அப்படி சொல்லக்கூடாது. இப்ப புரியுது ஏன் எனக்கு எல்லார் முகமும் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கேனே. அது சரி, நான் என்ன இவங்க குடும்பத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு கிடக்க? மற்ற இடங்களுக்குலாம் போனா யாராவது பழகுவேன், வைப்பேன், அப்படியே வந்துடுவேன். இந்த குடும்பம் மட்டும்தான் இதயத்தோட ஒட்டி இருக்காங்க. இங்கேருந்து இன்னைக்கு சாயங்காலம் போயிடுவேன். ரொம்ப தேட போகுது இவங்கள. நான் பார்த்ததுல என் கூட ரொம்ப நெருக்கமா இருந்த குடும்பம். நான் எத்தனையோ குடும்பத்துக்கிட்ட பழகிட்டேன். ஆனா இந்த குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அண்ணே போதுனே, ரொம்ப கடுப்பாவுதாலே. உண்மையிலே சிரிக்கிறது என் தம்பி கிங்ஸினா. என்ன சிரிப்பு சிரிக்கா? சாரி மாமா. என்ன காப்பாத்துட்டு என்ன அடிச்சு வச்சுக்கியா? எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நீனும் தைரியமா நாளைக்கு சொல்லுடா பாப்பா. உங்க அப்பா என்ன செய்தாவன்னு நானும் பாக்குறேன். உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்கடா. டேய் உங்க அப்பா வர சண்டைக்கு வர சொல்லுடா. சண்டைக்கு வர சொல்லு. என் தங்கு என்ன பேச்சு பேசுது? என்ன உன்ன ஹோட்டல்ல சாப்பாடு சொன்ன? டேய் அன்னதானம் கொடுக்கறதுனடா. அது எதுக்கு ஹோட்டல்ல வாங்கணும்? அதான் அபி அம்மா எல்லாரும் சேர்ந்து நாங்களே பொங்கி தரோம்னு சொன்னாங்க. அதான் சூப்பரா நெய்யெல்லாம் ஊத்தி வரைக்கும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். டேய் அது நிறைய பேருக்கு கொடுக்க இருக்கலாம்டா. நிறைய கொண்டு வந்திருக்கேன். அன்னதானமும் கொடுக்கலாம். பருப்பு சோறு எனக்கு ரொம்ப பிடிச்சோன்னு. டேய் பருப்பு சோறு எங்க கடை கொண்டு சொன்ன? பருப்பு சோறா? ஏண்டா உனக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படிடா தெரியுது? அண்ணே லேட்டஸ்டா பருப்பு சோறுல தான் எக்கச்சக்க சத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ணே. யாரு? இந்த இவரு தான் இந்த சயின்டிஸ்ட் தான். டேய் கோத்த டைப்ல தான் சொல்லிட்டேன். டேய் பருப்பு சோறு சாப்பிட கடைக்கு நீங்க வர சொன்னா என்ன? நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. நான் சாப்பிடல. என்ன நான் சாப்பிடல. பரவாயில்ல இருக்கட்டும். ஒழுங்க மூடிக்கிட்டீங்க இல்லன்னு வச்சுக்க. எப்படி சாப்பிடுறது மட்டும் பாருங்க. பருப்பு சோறு. என்னடா
நான் வேணா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டேனே. டேய் ஏற்கனவே நான் வீட்லயே சாப்பிட போறேன், நீ மாட வீட்டுல போய் சாப்பிட போற? டேய் அவன் வீட்டுல போய் சாப்பிட மாட்டான், அவனுக்கு ஒரு வாரம் உபவாசம். டேய் எனக்கு பருப்பு சோறு தான்டா பிடிக்கும். டேய் ஒழுங்கா சாப்பிடுகிட்ட பருப்பு சோறுலாம். அந்த பையன் இருக்கட்டும், எதுக்கு இப்படி எல்லாத்தையும் பருப்பு சோறு திங்க வைக்கான்? மத்த இவன் எப்படி திம்பா பருப்பு சோறா? ஐயோ எனக்கு தெரியாது, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடணும். இப்போ தங்கப்புல மூய தங்கப்புல பியாருக்கு சாப்பிடு. அங்க போகும்போது உனக்கு அப்ப பிரியாணி வாங்கி கொடுக்க. பருப்பு சொல்ல என்னால திங்க முடியாதுப்பா. திங்கெல்லாம் நம்ம உபவாசத்துல போட்டுருவான். சொன்னா கேளு, ஒரு வாரத்துக்கு நம்ம திங்க விட மாட்டான். பியாருக்கு சாப்பிடு. நல்ல நேரம் வீட்டுல செஞ்சனால நெய்யெல்லாம் ஊத்தி செஞ்சிருக்குது. இது மட்டும் கடையில வாங்கி இருந்தா நான் பருப்பு சோதான் திம்பேன்னு ஒத்த கால நின்ன. ஆமாமா ஈசே, உங்க அப்பா இவ்வளவு நேரம் ஒத்த கால நின்னா பத்துக்க. இல்ல எனக்கு பருப்பு சோறு தான் வேணும், எனக்கு பருப்பு சோறு தான் வேணும்னு என்னமா அடம் பிடிச்சாவ. இப்ப பாரு பருப்பு சோறு வந்து முறைச்சுக்கிட்டு நிக்காவ. மிஸ்டர் மகாதேவன் அப்படியே கேட்டிருக்க மாட்டாரா? அப்படி சொல்லுமா. சரி நிஜமாதான் உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பாவா இசைக்கு தள்ளி வாமா. இனி ஜானனுக்கு இவன் தூக்கமே வராது. அவன் பாடு பெரும் பாடா இருக்கு. என்ன நீங்க தள்ளி வாமா. என்ன அவன் பிள்ளைய நான் கூட்டிட்டு போயிருவேன், அவனுக்கு பயம். ஈசை மக தள்ளி வாமா. இங்கதான் நிக்கா. இல்லப்பா அவளுக்கு வேல் போடுது. இங்க தள்ளி வாமா, அங்க தள்ளி வந்துருமா. தூக்கல தூக்கல உன் மவளை யாரும் தூக்கலப்பா. உன் மவன் பக்கத்துல நிக்கா. இல்ல ஈசை இங்க வந்துருமா. ஜானே உன் அக்க பொறுக்கு ஒரு அளவு இல்லையாடா. இல்லப்பா வெயில் அடிக்கல பிள்ளைக்கு, அதுக்குதான். இசைமா இனி ஜானே நைட்டு கூட தூங்க மாட்டான் பாரு. இசைத்தங்கம் ஏண்டா ஏன் அவங்க நின்றுட மாட்டான். இசைத்தங்கம் இங்க வந்துருமா. இருடா நான் அனுப்புதேன்டா, நான் அனுப்புதேன். ஒண்ணு நீ பயப்பட வேண்டாம். இசைத்தங்கம் இங்க வாமா. அது உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லி நினைச்சேன். நம்ம எங்க நிக்க, நம்ம அங்க போயிருவோம். ஆமாமா என் கண்ணிலே காட்டிடாத, அப்படியே கொண்டுட்டு போயிரு. என் புள்ள நீ நம்ம அங்க போவோமா. வாமா. டே இந்த இடத்துல சாப்பாடு நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. நீ எங்க போற? நானே என் புள்ள நிக்க வேண்டா. இவனுக்கு அழுட்டு இருப்பானுங்க, நான் அங்க போய் நிக்க. அவளும் இங்க இருந்து சாப்பிடுவான். முக்கியமான ஒருத்தவங்க வர வேண்டியிருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமானவங்களா? யாரு? அவங்களுக்காக தான் விருந்தே ஏற்பாடு பண்ண. அதே யாருடா? இப்ப வருவாங்க. இசை நீ அவங்க கூட இருந்து சாப்பிடணும், எங்கேயும் போகக்கூடாது. இங்க இரு. ஜனனே நீங்க இரு. இருடா இவனுக்கு அழுவானுங்க, நம்மளுக்கு ஒரே இடத்துல நிக்க கூடாது, நாந்திக்கிட்டே இருக்கணும். சரிண்ணா புள்ளியத்தின கொண்டு நான் வச்சுக்கிறேன். வேண்டாம் நான் வச்சுக்கிடுவேன். நான் பெத்ததையும் எங்க தர மாட்டான், நீ பெத்ததையும் உன் கையில கொடுக்க மாட்டான், கவலைப்படாத. ஜானே 2 புள்ளி தூக்கி சமக்க, அந்த 3 இவளையும் தூக்கியாச்சு. ஒரு புள்ளி அவங்ககிட்ட கொடுக்க என்னடா. இதெல்லாம் ரொம்ப வெயிட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இன்னும் 100 கிலோ கூட சமைப்பேன். இங்கே இல்லமா எங்கேயும் போயிடாத. அட்டி வைத்த உனக்கு புள்ளி கரைக்கு கொடுக்க எல்லாரும் வாங்கிடுவோம்னே. என்ன ஒருத்தன் கிட்ட புள்ளிய கொண்டு கொடுக்கணும், நீ கொண்டா. அதெல்லாம் யார்ட்டும் சேர மாட்டான், சும்மா கடை. அதெல்லாம் அவங்க கிட்ட சேரலாம், நீ கொண்டானே. டேய் யாரு அவங்க? அப்பவே வச்சு பரபரப்பாவே நின்றுட்டு இருக்க. அம்மாப்பா என்ன இந்த கோயிலுக்கு வந்த அம்மாப்பா நான் கார்ல கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். அவங்கதான்ப்பா, அவங்கதான் இன்னைக்கு நமக்கு விருந்தாளுப்பா. அவங்களுக்காக தான் விருந்து ஏற்பாடு பண்ணேன். அவங்க கூட தான்ப்பா சாப்பிடணும். அவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க, நிறைவேற்றிட்டு இப்போ வந்துருவாங்கப்பா. வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்ச வேண்டியதான். ஏன்னா அவங்க ஏற்கனவே விருதுல இருக்காங்க, பசியோட இருப்பாங்க. அதான் இருங்க, இப்பவே யாரும் சாப்பிடா, அவங்க வந்தோட சாப்பிட்டா போதும். டேய் யாரோ ஒருத்தருக்கான இங்க அவ்வளவு பட்டினி போட்டிருக்கா. அண்ணா யாரோ ஒருத்தர்லாம் இல்ல இல்ல யாரோ ஒருத்தர்லாம் இல்ல, நான் கார்ல கூட்டு வந்தேன். அவங்க அப்பா சைட் அடிச்சு அம்மா தான் இருக்காங்க. அவங்க யாருமே இங்க யாருக்கும் காட்டி கொடுத்துடக்கூடாது, அவ்வளவுதான். என்ன அன்னைக்கு கொன்னே போட்டுருவான். வீட்டுல போய் சர்ப்ரைஸா சொல்லணும். இன்னும் கோயில் வச்சு ஒருத்தங்களை பார்த்தோமே, அவங்க தான் அப்பா சைட் அடிச்ச அம்மான்னு. ஐயோ ஏன்டா என்கிட்ட மதியம் சொல்லலன்னு தேடுவானுங்க. என்னமா ஓடி ஓடி பசிக்கிப்பா. டேய் அவங்க வரட்டும்டா, நான் பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் வச்சு கொடுக்கேன்டா. அண்ணா அவங்க தானே கெஸ்ட், அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடட்டும். நாம சும்மா தானே நிக்கிறோம். அவங்க இங்க சுத்திட்டு விரதத்தோட வராங்க, முதல்ல அவங்க கை வச்சு சாப்பிட்டோம். அவங்க வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். என்ன அப்படி வாதம் பிடிக்கும், யாருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கான்? நம்ம ஒரு அம்மா கிட்ட பேசணுமே, அவங்க பாத்துட்டு வருவோம். ஏன்னா நீங்க இதுல இருங்க, எனக்கு ஒருத்தவங்க தெரியும், நான் போய் கூட்டிட்டு வரேன். எங்கேயும் போண்டா, இங்கே இரு. அவங்களும் இங்க தானே நின்னாங்க. சாப்பாடு எடுத்துக்கும் போது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வந்துடணும். என்ன நானும் ஒருத்தவங்க கூட்டத்துமானே. யாருடா? அப்பாவுக்கு கூட தெரியும். சுத்தி சுத்தி அந்த பொண்ணையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதானே அந்த பாறையில உட்காந்துருந்தமே, அப்பாவுக்கு கூட தெரியுமே. நான் பாக்கலடா. அப்பா அதான் நான் தண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். தண்ணி கொடுத்தாங்களா? ஆமாண்ணே, நான் தாக்கமா போய் உட்கார்ந்தேன். இங்க இருங்கண்ணே, எனக்கு தடவிலாம் கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்தாங்கண்ணே. சரி சரி, அப்ப உங்களை வர சொல்லி. சரிங்கண்ணே. சரி நீங்க யாருக்காலும் கொடுங்க, முதல்ல என் பிள்ளைங்க சாப்பாடு கொடுங்கடா. எவ்வளவு பசியில இருக்கா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்.
டேய் டேய் கொஞ்சம் போல வச்சு கொடுத்தா என் பிள்ளை சாப்பிட்டு இருப்பா. கொஞ்சம் கூட நான் என் பிள்ளை குட்டியாவது விட்டுட்டு இருக்கேன். டேய் டேய் ப்ளீஸ் குடுறா. அண்ணா இருண்ணே 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. எல்லா பக்கம் முடிச்சிட்டாங்க. மொத்தம் 100 வாட்டி சுத்தணும். இப்ப 99 சுத்திட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சுத்துதான். கரெக்டா இங்க வந்து நிப்பாங்க. நீ இருண்ணே. சேத்தங்க கொஞ்சம் பொறுமா. இப்ப வந்துருவாங்க. 5 நிமிஷம் தானே. அட பாவி, இவன் எதை இப்படிலாம் நடந்துக்கிட்டான்? என் பிள்ளை எதை வச்சு இப்படி நடந்துக்கிட்டான்? என்ன வீட்டுல இருக்க இவ்வளவு வரையும் தாண்டி அந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கான்? இவனுக்கு என்ன உணர்வு தெரியுது? எதுக்காக இப்படி பண்ணுதான்? அம்மா அம்மானு கூப்பிடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? இவனுக்கு ஏன் இதெல்லாம் தோணுது? மாமா அம்மா மாமா அம்மா மாமா அம்மா அம்மா இந்த பையன் அம்மா பாசத்துக்கு ஏங்கிதான் பாதி மருடனாவே மாறி இருந்திருக்கான். அம்மா அம்மானு பச்சை பிள்ளை சொன்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். பச்சை புள்ளையில இருந்தே பாசத்துக்கு ஏங்கிருக்கான். அதோட வெளிப்பாடு தான் இப்படி ஒரு மாட்டுத்தனம். மாமா அந்த அம்மா வருவாங்க, நல்லா பேசுவாங்க. மகன் நான் வெளியில வெயிட் பண்றேன்னா. அப்பா நீங்க போகக்கூடாதுப்பா, இங்க இருங்கப்பா. அவன் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் நீ போடுற பாட்டு அவன் பார்க்க முடியாம நின்னுக்கிட்டு இருக்கான். அப்பா இருங்கப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும்ப்பா. இருங்கப்பா. சந்தோஷமா இருக்கான். ஆனா அதே நேரத்துல அவங்க மேலேயே இவ்வளவு பாசம் வைக்கிறான். அண்ணன் அண்ணன் மாமா அவங்க கூட இருந்தா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் மாமா. அவங்க நல்லா பேசுவாங்க மாமா. அவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சிரிச்ச முகமா இருப்பாங்க. சரி சரி எல்லாரும் உட்காருங்க. அவங்க வந்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இல்ல இல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் உட்காரவே செய்யணும். அதான் சாப்பிடல. அவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் நல்லா இருக்காது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காரணும். யாராவது உட்கார்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. இசைத்தவங்க உட்காரக்கூடாது. என்ன இப்படி பேசி என்ன மன்னிப்பிரும். என் பிள்ளைக்கு கால் வலிக்கும்டா. மத்த நேரம் தூக்கி சமைப்பா, இப்ப தூக்கு. அததான் நான் சொன்னேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் சோத்துல கை வைக்கணும் எல்லாரும். ஆமா இந்த பருப்பு சோறை கொண்டா கொண்டா நான் கேட்டேன் பாரு. நான் பட்டினியா கடன் கடுப்படி தர நான் வீட்டுல போய் தான் சாப்பிடுவேன். அம்மா இந்த பருப்பு சோறு சாப்பிட்டு இப்ப அந்த கியூல நிக்கும் பாரு. பருப்பு சோறு கேண்டா இவ்வளவு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க பருப்பு சோறு அமுதமா இருக்கும். பருப்பு குழம்பு வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுருக்க? நாமெல்லாம் என்னைக்கு தொட்டோம்? இனிமேல் தொடணும். சாப்பிடுங்க. இனிமேல் தொடணுமா? அது நான் வீட்டுல போய் சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். வீட்டுல போய் ஆப்பு வச்சிருவோம் உங்களுக்கு. என்ன அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு. அம்மா எல்லாம் முடிஞ்சதுமா? நல்லபடியா எல்லாம் முடிஞ்சதுமா. நீங்க பசியோட இருப்பீங்களா? வாங்க உட்காருங்க உட்காருங்க. சாப்பிடு சேர்ல எடுத்துட போடா. கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடணும். சேர்ல இருக்க கூடாது. என் வீட்டாளுக்கு என்ன ஆச்சுது? இவங்க கிட்ட ஏன் இவ்வளவு பாசமா இருக்காரு? நீ சாப்பிட்டியாமா? பாத்தீங்களா மாமா? நான் சாப்பிடுங்கம்மா. நீங்க வரணும்ல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் நல்ல பசிமா. சரி சரி வா சாப்பிடலாம். அப்புறம் உன் பிள்ளைல வரஞ்சேன்னா அண்ணா புள்ளி அவங்க கிட்ட கொடுங்க. கொடுங்க. இவனுக்கு என்ன ஆச்சுது? ஒருவேளை எங்க அப்பா சைட் அடிச்சது இவனுக்கு தெரிஞ்சுட்டோ? அது எப்படி நமக்கு மட்டும் கூட்டு வந்துட்டானே. எப்படி எங்கேயோ இடத்த கரெக்ட் ஆகுது. ஆனா அப்பா சைட் அடிச்ச பொண்ணு இவங்க தான். நீங்க எனக்கு தெரிஞ்சதுடா அவ்வளவுதான். அம்மா வாங்கம்மா. அதே புள்ளிய கொடுங்க. சரிடா அண்ணன் தம்பி ஒண்ணு போல ஏறி விட்டுருக்கு. தண்ணி கொடுக்க சொல்லாமல கொடுங்க. அது அவனுக்கு ஒத்துக்கடா கூடன்னு சொன்னேன். நான் சிரிக்கத பாருங்க. அம்மா எப்படி சிரிக்காம பாத்தீங்களா? சிரிப்பழகம் பெத்த புள்ளல சிரிக்கதான் செய்யும். அப்படி ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான்டா. என் புள்ள இந்த மாதிரி தான் இருப்பா. அதுக்காக இப்படியாட ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருப்பான். பெத்தது அவதான். அவச்சோட ஒரு துளி கூட இல்லையே. அதெல்லாம் இருக்குதா? அந்த மூக்கு வாயெல்லாம் என்ன மாதிரியே தான் இருக்கும். இல்லையே மூஞ்சி முறையில அவன மாதிரிலாம் இருக்குது. இல்ல என்ன மாதிரி இருப்பான். ஒரு துளி கூட இல்ல. இங்க பாரு அவனே மாதிரிதான் இருக்கான். ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி. ஐயோ சிரிக்க அழகா பாரு. நீங்க ரெண்டும் அப்பா அம்மா கிட்ட இருக்கீங்களா? அப்பா அம்மாண்ணா டா அந்த நிக்காம பாரு. அவன் எனக்கு புள்ள மாதிரி. அதான் அப்படி சொன்னேன். அப்பாவோட அம்மானே. அப்படியே அவங்க கூப்பிடுவானுங்க. அப்படியே கூப்பிடுவானுங்கம்மா. சரிடா நம்ம சாப்பிடுமா. நீ பசிக்குன்னு சொன்னல. சரிங்கம்மா. சரிடா நான் புள்ள வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் புள்ளையில குருட்டி விட்டுட்டு அப்புறமா நான் சாப்பிடுறேன். இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க. பருப்பு சாதம் தானே கொஞ்சம் உருட்டலாம். ஒண்ணும் செய்யாது.
எத்தனை மாசம் 7 மாசம் தாண்டிட்டல? தாண்டிடுமா? அப்ப என்ன கொஞ்சம் ஆகாரம் இப்படியே லாந்தி கொடுத்தா புள்ள வயிறு நிறைஞ்சிரும். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க, புள்ளைய கொண்டாங்க. சரி. டேய் தாத்தா கிட்ட வாங்கடா. எங்க அப்பா. ஓ அப்படியா? ஆமா என் பொண்ணு. அப்போ அவரு எங்க அப்பா? ஒரே குழப்பறாளே வா. அது அப்படிதான், உசுறு கொடுத்தவரு அவன் உயிர் கொடுத்தவன். புரிஞ்சு போச்சு. ஒருத்தர் பெத்தவர் ஒருத்தர் வளர்த்தவர். சரிம்மா சரிம்மா. சரி வாங்க உட்காந்து சாப்பிடலாம். ஐயோ பருப்பு சோற சாப்பிடவே முடியல. டீச்சர் மாமா, பருப்பு சோயை இப்படி வெளுத்து வாங்குறிய? திங்க நான் கொண்டு அத்தனையும் அண்ணனை திங்க வச்சிருமா. அத தட்டுல இருக்கிறத மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கேன். என்னால திங்க முடியல. இசை சாப்பிடுமா, என்ன டேஸ்டா இருக்கு பாரு. சத்தியமணிக்கு உங்க அண்ணன் என் அட்டி வாங்கி பாத்துக்க. நம்மள வெறுப்புத்துறதே உனக்கு பொழப்பா போச்சு பத்தியா? சாப்பிடுங்க. அம்மா என்னடா இந்த சைடு வரீங்களா? அட பாவி. சரி நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் சைடு வரேன். அப்ப நீங்க சாப்பிடலையா? இல்லடா நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது, நீங்க இப்ப சாப்பிடுங்க. இல்லடா நான் அப்புறமா சாப்பிடுறேன், உண்மையிலே பசி இல்ல. நீங்களும் சாப்பிடுங்களேம்மா. இல்லடா நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். அப்பதான் நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல? சாப்பிடுங்க. சாப்பிடு. நீ வச்சுக்கிட்டு இருக்க, சாப்பிடு. சாப்பிட முடிஞ்சா சாப்பிட மாட்டோம். வா நான் ஊட்டி விடுறேன். என்னது கொண்டா நான் ஊட்டி விடுறேன். எனக்கு சாப்பிடவே முடியல. ஏமா எனக்கு சாப்பிடவே முடியலமா. இருடா நான் வரேன். உனக்கு எப்படி சாப்பிட சொல்லி தரேன். நான் சொல்ற மாதிரி சாப்பிடு, ஃபுல்லா சாப்பிடலாம். இரு நான் வரேன். அதுக்கு தான் நான் அப்பவே இங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். சரி சாரலு அங்க தள்ளிடு. என்ன கொஞ்சம் இல்ல இவன் இந்த சித்திர அலெக்சி தள்ளிடா. தள்ளி போறேன். ஆமா இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. சரிடா நான் வரேன். இங்க வாங்கம்மா.